இதனடா கருப்பு இன்னும் எல்லாம் நம்மளே அப்படி பார்க்குறாங்க. ரைட்டு கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ என்னடா அது? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எங்கடா ரோட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு ரைடு கிளம்பியாச்சுங்க. 3 ரைடு கிளம்பியாச்சு. ஸோ வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கோம், ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இனி கரெக்டாக போய் ஃபியூல்லாம் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. வண்டிலாம் இங்கே நிற்குது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், ஆல் செட் பண்ணியாச்சு, கேமரா எல்லாத்தையும் பண்ணியாச்சு. என்னடா டக்குன்னு ரைடுனா, ஆமாங்க ஒரு சடனான ஒரு பிளான், அன்பிளான் ட்ரிப்னே சொல்லலாம். ஸோ அப்படியே கிளம்பிட்டேன். ஓகே, இது வந்து ஒரு 3 days ட்ரிப் மாதிரி இருக்கும். அப்படியே மூணார் அப்படியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் எப்படி மட்டும் ஃபியூல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. ஃப்ரெண்டெல்லாம் வந்து நிற்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தோன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன்னு தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், அப்படியே பெட்ரோல் பங்க்கில் ஃபியூலை போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே இப்போ தான் பெட்ரோல் போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6 o'clock சொன்னாங்க. நானும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லா ட்ரிப்பும் லேட்டாக தான் கிளம்புறோம். எல்லா ட்ரிப்பும் கொஞ்சம் லேட்டாக தான் போகுது. இதெல்லாம் கம்மி, இது என்ன லேட்டு, இதனடா கருப்பு அப்படிங்கிற மாதிரி தான். கருப்பு இதனடா. ஸோ அப்படியே இது ஒரு அன்பிளான் ட்ரிப்புன்னே சொல்லலாம். ஒரு பிளானே கிடையாது. அவங்க வந்து நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு அங்கே வந்து பிளான் போட்டது. பிளானே கிடையாது உண்மையில. இப்போ சொல்ல போனால் திடீர்னு போகலாம் அப்படின்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னு சரி ஓகே மேப்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு கிளம்புறது. அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது போகிறோமா இல்லைன்ட்டு. எல்லாத்தையும் கட்டிட்டேன், பின்னாடி வச்சு கட்டிட்டேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக துணியெல்லாம் வச்சு கட்டிட்டேன். ஏன்னா பில்லியன் ரைடர் யாரும் இல்லை, தனியாக தான் போகிறோம்னா அப்படியே கட்டிட்டேன் வச்சு. கன்னியாகுமரி போகும்போது வாங்கி வச்ச ரோப்லாம் இருந்துச்சு, எடுத்து போட்டு ஒரு கட்டி வச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே நீ போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்பது காட்டுங்க பொண்ணுக்காக தான் நிப்பாட்டினாங்க. அப்படியே கிளம்பியாச்சுங்க. எல்லாம் செட் பண்ணிட்டு லைட்டாக இது லூஸாக இருந்திருக்கும் போல, யாரோ இருந்திருக்கு. அதெல்லாம் டைட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? இப்படி ஒரு 500 ரூபா எடுத்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 160 கிலோமீட்டர் சம்திங் வருது. மூணார் வந்து கரெக்டாக 160. எந்த வழியில் போகிறேன்னு கரெக்டாக தெரியல. பொள்ளாச்சி போய் பழனி போய் போகிறோமா இல்லை எந்த வழியும் கரெக்டாக தெரியல. அந்த வழியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. எந்த வழியாக இருந்தால் என்ன அப்படியே போக வேண்டியதான். அந்த பேக் மட்டும் அப்பப்போ திரும்பி பார்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேறையா வந்து விழுந்துருமோன்னு லைட்டாக பயம்தான். விழுகாது இருந்தாலும் அப்படியே பார்த்துக்க வேண்டியது அப்பப்போ. ஏன்னா க்ளவுஸு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. அது க்ளவுஸ் வந்து நம்மளுக்கு தான் ரைடிங் ஜாக்கெட் ஃப்ரெண்டோடது. ஏன்னா நம்மக்கிட்ட தான் ரைடிங் ஜாக்கெட் இல்லையே. வாங்குவோம் ஒரு நாள், கூடிய சீக்கிரம் வாங்குவோம். ஆனால் திடீர்னு இப்போ ரைடெல்லாம் போகும்போது ரைடிங் ஜாக்கெட் கண்டிப்பாக தேவைப்படும். இதான் இந்த புதுசாக கட்டின பாலம். இது கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுட்டு மறுபடியும் இது பண்ணிட்டு வச்சுருந்தாங்க, மறுபடியும் திறந்து விட்டாங்க போல். அப்படியே அந்த பாருங்கள் சைடில் அந்த இது வியூலாம், அந்த பில்டிங் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ஒரு திடீர்னு ஒரு பிளான் போடாத ட்ரிப்பு. அங்கே பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்?
எல்லாம் நம்மளே அப்படி பார்க்குறாங்க. நம்மளாம் எல்லாம் மாட்டிட்டு பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுட்டு போனால் அப்படிதான் பார்ப்பாங்க போல. நானும் டிராவலர் தான்டா, நம்புங்களா. ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்படியே நம்ம தான் இருக்கு. பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணார் போயிட்டு அங்கே மூணார் ஒரு 2 நாள் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அங்கே இருக்கிறதா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கரெக்டாக தேர்ட் டே வந்து அப்படியே கிளம்பிடுவோம். தேர்ட் டே வந்து அப்படியே கிளம்பி தேனி வழியாக வந்து அங்கே ஏதோ ஃபால்ஸாக இருக்காமா சம்திங் ஏதோ அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு அப்படியே மதுரை வழியாக தேனி அப்படியே மதுரை வழியாக வந்து அப்படியே கோயம்புத்தூர் வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே உக்கடம் வந்து ரீச் ஆகிட்டோம். உக்கடம் தெரியுதா? ரைட்டில் உங்களுக்கு பாலம் தெரியுதா? அன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கும் போது இந்த கூட இந்த இதை வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நான் பேசிட்டு வந்திருந்தேன், அது ரெக்கார்ட் ஆகவே இல்லை, அதனால் அதை போட மாட்டேன். எப்போனா அந்த உக்கடம் பழைய மார்க்கு இது போட்டுருவோம் பாருங்க, அந்த வீடியோவில் இருக்கும். இப்படியே உக்கடம் வந்தாச்சு. சொன்ன மாதிரியே பொள்ளாச்சி வழியாக தான் போகிறோம். கரெக்டாக 160 கிலோமீட்டர். பட்ஜெட்டு மற்றது நம்ம எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறோம் எல்லாத்தையும் வந்து நான் கடைசியில் எபிசோட் மாதிரி தான் போடுவோம். அந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஒரு பட்ஜெட்டு பிளான் என்ன, ரைட் பிளான், அது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருங்க கண்டினியூஸாக. நான் வந்து வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகுது, கரெக்டு தான். அந்த வீடியோ போட்டால் தான்டா வியூஸ் வரும், நல்ல கண்டென்ட் தான் வீடியோ போட்டாலும் வியூஸ் வரும். வீடியோ போடாமல் வியூஸ் எப்படி வரும்னு கேட்குறது கரெக்டாக இருந்தது. என் வயசில் கேட்குறது வந்து எனக்கு கேட்குது உண்மையிலே. வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்து என்னால் முடிய மாட்டேதுன்னு தெரியல. வந்து இதுக்கு மேலே இப்படி தான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேங்கிறீங்களா? இதுக்கு மேலே வீடியோ வந்து நான் வந்து கரெக்டாக போடுவேன். ட்ரை பண்ணுறதில்ல, போடுறேன். ஸோ வந்து அப்படியே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே ஓரளவுக்கு அப்படியே லெவலாக க்ரூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைலேஜுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், சோலி முடிச்சு. ஸோ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பைக் வந்திருக்கு. நம்ம வண்டி மைமா 1, அப்புறம் NS 200, அப்புறம் V3 1, அப்புறம் அப்பாச்சி. ரைட்டில் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? நீங்களாம் அப்படியே ஈவினிங் டைமில் வந்து உட்காந்து பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக இருக்கும், ஆடுற மாதிரி இருக்கும். இது இப்போ நீ கட்டிகிட்டு இருக்காங்க, எப்போ முன்னாடியே கட்டிகிட்டு இருந்தாங்க, நீ கட்டுறாங்க. இதோட அந்த ஐலவ் கோவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதான் அந்த V3, இது NS 200. அப்பாச்சி வந்து பின்னாடி வருது. 2 வண்டியில் மட்டும் பில்லியன் இருக்காங்க, நம்ம வண்டியில் யாரும் இல்லை. வேணால் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கேருந்து கிளம்பி இந்த பிரிட்ஜு பண்ணாமல் இருக்கா? இது வந்து எப்போவுமே நம்ம பொள்ளாச்சி வர போகிறப்ப இந்த பிரிட்ஜு மாதிரி ஃபோட்டோ எடுப்போம், வீடியோவில் எடுப்போம். சேம் அதே மாதிரி தான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை பாருங்க இன்னும் போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ரைட்டு, கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து பொள்ளாச்சி போயிட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு ஐடியா பார்க்கலாம். ஏன்னா காலையில் எதுவும் சாப்பிடலாம். டீ கூட நம்ம டீ அடிக்கலாம், எப்படி நாளோட கண்டிப்பாக டீ அடிச்சே ஆகணும், அடிக்கிறோம். கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு ஜாக் வாங்கணும், ரைடிங் ஜாக்கெட் வாங்கியே ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். இனி அடுத்து வாங்குறது அதாக தான் இருக்கணும். கேரளாவில் வந்து இந்த மாடிஃபிகேஷன் வந்து பேன் பண்ணாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இந்த கோப்ரோ வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் மாட்டிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே கிறுக்கு வந்து பார்த்து தான் போகணும். அலௌடு இல்லை, பிடிச்சாங்கன்னா 1000 ரூபா ஃபைனு. அது போக வந்து லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா. போகிறக்கு முன்னாடி எதுவோ கழுத்து வச்சுக்கிறது சேஃபு. அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தாண்டுற வரைக்கும் அவங்க கண்ணில் படுற போது நம்ம இப்போ மாட்டுச்சுன்னா, ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு வாங்கணும் கோப்ரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும்னு வாங்கினவங்க அவங்களுக்காக தெரியும். ஸோ வந்து அது மாட்டிடுச்சுன்னா அப்புறம் வம்பு. இந்த ட்ரிப்பே ஒரு சேடான ட்ரிப்பாக வரும். இப்போ ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அது வந்து அப்படியே மாறி தலைகீழ அந்த மாதிரி ஆறு. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்து ட்ரிப்பே கிளம்பி போயிட்டுருக்கேன். நானும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் பார்க்குற பிளேஸ் வந்து எதுக்காக இந்த வீடியோலாம் போகிறோன்னா, நான் பார்க்குற பிளேஸ் வந்து நீங்களும் அடுத்த வந்து பார்க்கலாம்,
நல்லா இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்களா? இப்போ வந்து எந்தெந்த மாதிரி பிளேஸாக இருக்குது, ஹிடன் பிளேஸாக இருக்கா, அதுக்காக தான் வந்து வீடெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். கரெக்டாக நாங்கள் பொள்ளாச்சி தாண்டி வந்துட்டு மூணாறு ஸ்டார்டிங்கில் ஏறும்போது கரெக்டாக ஆடியோ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் நிப்பாட்டி தான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு கரெக்டாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பொள்ளாச்சி தாண்டி மூணாறு பக்கத்தில் வந்துட்டோம். மூணாறு மலை ஏற போகிறோம். அதோட கீழே அடிவாரம் தான் அது. ஸோ அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டு சைடில் அந்த வியூலாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. சைடில் ஃபுல்லாக அந்த மலையாக இருக்கும். நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து 2-3 அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். ஒன்று மான், அப்புறம் வந்து இந்த காட்டுப்பன்றி இதெல்லாம் பார்த்தோம். அது வந்து அப்படியே கிராஸ் ஆகிட்டு போச்சு. அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. சைடில் அப்படியே இந்த ஒரு நல்ல வியூ ஒன்று இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டி அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில நிப்பாட்டி ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டணும். அப்படியே வியூ நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரைடிங் ஜாக்கெலாம் நல்லா இருக்கா? ஃப்ரெண்டோட சொன்னல 7,000 சொன்னல. லெவல் 2 ப்ரொடெக்ஷனாக இருக்குது. செஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை. அப்படியே பின்னாடி நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ எடுக்க வந்துட்டேன் தனியாக. நல்லா இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பாடியோட ஃபிட்டான மாதிரி இருக்குது. இந்த வியூ உங்களுக்கு தெரியுதா? வேற லெவலில். இனி நான் மேலே போய் நிறையா வியூ நல்லாயிருக்கும். பயங்கரமாக காமிக்கும். பாய்ஸ் அங்கே நிற்கிறாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இனியும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வயிறு வேறு ரொம்ப பசிக்குது. போயிட்டு இனி என்ன பிளான்னே தெரில. போயிட்டு எந்தெந்த பிளேஸில் விசிட் பண்ண போகிறோன்னு தெரில. போய் தான் பிளானு. என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியதான். சரி அப்படியே நின்னமே அப்படின்னு வீடியோ எடுத்துலான்னு எடுத்தேன். அப்படியே கிளம்பிடுவோங்க. இப்போ அப்படியே கிளம்பி வந்து சாப்பிட்டு அப்படியே ரூம் பார்த்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிளானு. இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபோட்டோ வீடியோஸாக எடுத்து முடிச்சுட்டு. ஓ என்னடா இது மானு விசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயம். பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? வா அப்படியே துள்ளி ஓடுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகணும். அப்போ தான் போய் சாப்பிட முடியும். ஏன்னா ஒரு டீ மட்டுமே அடிச்சுட்டு வாழ முடியாது. டீ இல்லாமல் வாழ முடியாது, டீ மட்டும் அடிச்சுட்டு வாழ முடியாது. டீ மிக முக்கியமான ஒன்று தான். இருந்தாலும் டீ மட்டுமே குடிச்சிட்டு வாழ முடியுமா? அந்த ஜாக்கெட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கண்டிப்பாக ஒன்று வாங்குகிறோம். எப்படியோ லடாக் பொறுப்பில் வாங்குகிறோம். ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு வைக்கிறாங்களா மாப்பிள்ள? என்ன ரேஸா? ரைட்ரா. பஸ்ஸு பார்த்தீங்களா ஒரு நுனி தான் கேப்பு, நிற்கலை அவ்வளோதான். ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டிட்டா அந்த ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வராது. என்னன்னே தெரில. அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கான்னு தோணுது. ஆனால் என்ன அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு பசங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாறை வந்து உளுந்து அடித்து அப்படியே பறந்துடுவாங்க தெரியுமா? அப்போ இதெல்லாம் பார்த்தா அப்படியே லைட்டாக தெற்கடிக்குது. ஆனால் அது பார்த்துருப்பீங்க, அது எப்படி வந்திருக்குன்னு. அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் தான். எப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு செகண்ட் கரெக்டாக
அதுவும் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் விதி. கரெக்டாக அந்த வண்டி கரெக்டாக அந்த கிராஸ் ஆகும்போது கரெக்டாக அந்த பாறை வந்து உருண்டு கரெக்டாக வந்து அடிக்குது. வண்டியோட அப்படியே 2 பேரும் அப்படியே இந்த டீலோட. இதுதான் விதிங்கிறது. வர வழியில் கரெக்டாக ஒரு டேர்னிங், இந்த மாதிரி டேர்னிங்கில் தான் போலீஸுக்கு அப்படியே கை காமிச்சார். நான் அப்படியே வந்துட்டேன். எதுக்கு இந்த கேமராக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ உள்மனசுக்குள்ள தோணுது, சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. பார்க்கலாம். இங்கேருந்து கூப்பிட்டு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் டியூக்கு கேமரா மாட்டி ஒருத்தர் வந்துட்டுருக்கான், பிடிச்சி வைங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம், ஏதாவது சம்பவம் நடக்குமோ என்னமோ. தான் நடக்கட்டும். வியூ பாருங்கள், அப்படியே இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வர மாதிரி வர வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் தான் நிறையா இருக்குது. இதா தெரியுதா மேடம் உங்களுக்கு? அங்கங்கே தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் காலையில் நைட்லாம் வந்தால் பார்க்க முடியாது. அதாவது நைட் ரைடு வராமல் மார்னிங் ரைடு வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. போகிறக்குள்ளே யார்கிட்ட மாட்டாமல் பிடிக்காமல் இருந்தால் சரி. ஆண்டவா, பிடிச்சிட்டாங்கன்னா போட்டு ஃபைனை போட்டு வச்சுருவாங்க. 1000 ரூபா ஃபைனு. அது போக ஏதோ ஆகுமா. கீழே பாருங்கள், அப்படியே ஃபால்ஸ் ஓடுது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படியே சில்லு நகரமாக இருக்குது. நல்லா குளிர் இருக்குன்னு சொன்னாங்க. லைட்டாக அப்படியே சில்லுன்னு ஆகுது, கையெல்லாம் இதாகுது. இப்போ க்ளவ் தேவைப்படுது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி தான் சேம் வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது. திடீர்னு மீடியம் சைஸில் இருக்குது, திடீர்னு பெருசாக இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்குமா? எவ்வளோ? ½ அன் ஹவர் இருக்குமா? ½ அன் ஹவர் இருக்கும். சரியான குளிர். இப்போ தான் ரீச் ஆனோம். நான் மேலே நிற்கிற, கீழே ரூம் கீழே இருக்குது. பைக்கெல்லாம் இங்கே கீழே தான் பார்க் பண்ணியிருக்கோம். நீ இப்போ தான் வந்தோம். வர வழியில் ஆடியோ கரெக்டாக ஆகி சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. ஸோ வந்து பேக் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். வீடியோ அப்படியே நான் ரொம்ப நேரம் போட்டால் அப்படியே போர் அடிச்சிடும். வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு அப்படியே இங்கே என் பண்ணிக்கலாம்னு அப்படியே ரூமில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு தெரியல, பார்த்துட்டு தான் போகணும். இதுக்கப்புறம் வர வீடியோலாம் அடுத்த எபிசோடு 2ல் வரும், இல்லை எபிசோட் 1. இது வந்து CB to மூணார் வந்தனால எபிசோட் 1லேருந்து அடுத்து வரும். இன்றைக்கி ஈவினிங் போகிறது ஃபுல்லாக நான் வந்து எபிசோடாக போட்டேன். ஏன்னா ஒரே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்லாம் போட்டால் வந்து போர் அடிச்சிடும் வீடியோ பார்க்குறதுக்கு. அதனால் வந்து பிரிச்சாக போட போகிறேன். சரி, ஓகே. நம்ம சேனல் புதுசாக வந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இவாப்பில் ஆய் சொல்கிறோம். சரி, ஓகே. அப்படியே இந்த வீடியோ எதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பாய். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.